ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேப்பங்கிழங்கில் மணல் இருக்கும், அதனால் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணீர், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வேக விடுங்க. சேப்பங்கிழங்கு வெந்தவுடன் அதில் இருக்க தோல் எடுத்துட்டு ஒவ்வொரு சேப்பங்கிழங்கையும் ஒரு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உப்புத்தூள், மஞ்சத்தூள், காரத்திற்கேற்ற அளவு மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்து நல்லா பெசரி வச்சுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே அது ஊறிட்டுருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிடுங்க. அதில் இந்த மேரினேட் பண்ணி வச்ச சேப்பங்கிழங்கை ஆட் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ரெட்டாக ரோஸ்ட் ஆகி வரும். இதை சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.